பாகவத புராணத்தில் ரொம்ப அழகான இந்த பகுதி சொல்லப்படுறது. ஏன்னா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை காட்டுறேன், இல்லாட்டி இது தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால காட்டுறேன்னு சங்கு சக்கரத்தோட கதாயுதத்தோட ரொம்ப அழகாக தான் யார் அப்படிங்கிறத காட்டிட்டு அவர் அப்போ தேவகி வருத்தப்படுறா, இப்பேற்பட்ட மகாவிஷ்ணு இந்த சிறைச்சாலையிலேயா பிறக்கணும் அப்படின்னு. அப்போவும் இந்த திருமால் அந்த இடத்துல சொல்லறார், அம்மா நீ ஆசைப்பட்டபடி தான் நான் பிறந்திருக்கேன். அவர் இன்னும் தன்னை அவளை தாய் அப்படின்னாவும் தன்னை குழந்தையாகவும் வச்சுன்னு அந்த இடத்துல சொல்கிறார், நீ ஆசைப்பட்டபடி தான் நான் பிறந்திருக்கேன். முன்னாடி நீ ஒரு காலத்தில் பிருஷ்ணியாக இருந்த. அவர் வசுதேவர் சுதப்பாவாக இருந்தார். பிருஷ்ணி சுதப்பா. இந்த பிருஷ்ணி சுதப்பா இவங்க ரெண்டு பேரும் யோக சாஸ்திரத்தில் ரொம்ப வல்லுநர்கள், பல யோகங்களை செய்தவர்கள், தபஸ்வியானவர்கள். இந்த யோக கலையில் எல்லாத்தையுமே புலன்கள் எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கிறவங்க இந்த பிருஷ்ணியும் சுதப்பாவும். ஒரு தடவை ஆழ்ந்த தபஸ் பண்ண போய் முன்னால் திருமால் வரார். திருமால் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். பிருஷ்ணி என்ன வேணாலும் கேட்டிருந்திருக்கலாம், அவள் மோட்சம் கேட்டிருந்திருக்கலாம், திருவடி தான் வேணும்னு கேட்டிருந்திருக்கலாம், என்ன வேணாலும் கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவள் கேட்டா, நீ எனக்கு அந்த அழகில் மயங்குறா. திருமால் அந்த இடத்துல பார்த்த உடனே நீ எனக்கு குழந்தையாக வேணும் அப்படின்னு பிருஷ்ணி கேட்குறா. அப்போவே அவளுக்கு குழந்தையாக பிறக்கிறார். அப்போ அவருடைய பேர் பிருஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கிற பேரில் பிறக்கிறார். அதுக்கப்புறமா காஷ்யப்பரும் அதித்தியும் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தைய நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாமனன். அந்த வாமனனோட பேர் உபேந்திரன். அப்போவும் உனக்கு நான் பிறந்தேன் அம்மா, இப்போ உனக்கு நான் இந்த கண்ணனாக பிறந்திருக்கேன் அப்படின்னு திருமால் அந்த இடத்துல தன்னுடைய அவதார குறிக்கோளை தான் ஏன் இந்த தாயினுடைய கருவில் பிறந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறார். சொன்ன உடனேயே தன்னுடைய அந்த விஸ்வரூப தன்மையை மறைச்சிட்டு அப்படியே குழந்தையாகிடுறார்.